கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் என்பது ஏனோ தானோ என்கிற கீழ்ப்படிதல் அல்ல. ஒரு பிள்ளைய கடைக்கு போக சொல்லுங்க, எப்பா கொஞ்சம் கடைக்கு போயிட்டுவாங்க, ஓடி வந்து அப்பா காசு கொடுங்க, என்னென்ன வாங்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு இன்வால்மெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். எப்பா கடைக்கு போ, எப்ப கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போயிட்டான்னு 10 வாட்டி சொல்லி 11ஆவது வாட்டி ஆடி வந்து குடு அப்படின்னு சொன்னா அது இன்ட்ரெஸ்டே இல்லாம போகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஓடி போய் உட்காரும் பொழுது அவளோடு போகிறேன் என்று அர்த்தம். செபிச்சியா 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 செபிச்சியான்னு தள்ளி தள்ளி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இன்றைக்கு நீங்க ஆவலாய் போகிறீர்களா, அலட்சியத்தோடு போகிறீர்களா? தேவ சமூகத்திலே செல்லும் பொழுது நாம் ஆவலாய் செல்லுகிறோமா, அலட்சியத்தோடு செல்லுகிறோமா? ஒரு சிலர் அலட்சியம் இல்லை, அவசரத்தோடு சொல்லுவார்கள். அப்படியே ஃபாஸ்டா கட 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 கடன்னு ஓடும். பார்த்துருக்கீங்களா?